பூமியின் மொத்த நிலப்பரப்புல கிட்டத்தட்ட 71% நீரால் நிரப்பப்பட்டிருக்கு. இது நமக்கு தெரியும். பூமியோட நிலப்பரப்பை தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கடலை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலன்னே சொல்லலாங்க. கடல் தனக்குள்ள பல ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்கு. உலகிலேயே மிக ஆழமான கடல் பகுதி மரீனா ட்ரெஞ்ச். கிட்டத்தட்ட 11,000 மீட்டர் ஆழம் இருக்கும். இவ்வளவு ஆழத்துல சூரிய வெளிச்சம் இல்லாம உயிரினங்கள் வாழ முடியுமா? கடலின் அடிப்பகுதி எப்படி இருக்கும்? அந்த அடிப்பகுதி வரைக்கும் நாம போக முடியுமா? இந்தியாவின் சமுத்திராயன் திட்டம் என்ன ஆய்வு இப்போ செஞ்சிட்டு இருக்கு? கடலின் அடிப்பகுதிக்கு இந்தியா 2026 மனிதர்களை அனுப்ப போகுதா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை ஒன்று பார்ப்போமா? வெல்கம் டு எழில் டாக்ஸ். கடல் என்றைக்குமே மக்களுக்கு நெருக்கமான ஒன்றாவே இருக்கு. கடல் பூமியின் பெரும்பான்மையான பகுதிகளை தன் கைவசம் வச்சிருக்கு. கடலை பற்றி ஆராய்வது கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் ஜேம்ஸ் குக் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். அவர்தான் உலகின் மிகப்பெரிய பசிபிக் பெருங்கடலை ஆராய்ந்து கண்டறிந்தார். கடலை மொத்தமாக 5 பெருங்கடல்களாக பிரிக்கலாம். பசிபிக், அட்லாண்டிக், இந்திய, அண்டார்டிக் மற்றும் ஆர்க்டிக். கடல் நீர் பெரும்பாலும் உப்பு நீராகவே இருக்கு. அதாவது சோடியம் குளோரைட், தசாவதாரம் ஞாபகத்துக்கு வருதாங்க. அது மட்டும் இல்லாமல் மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் போன்ற தனிமங்களும் இருக்குது. கடலில் பாக்டீரியா, பாசி, பவளப்பாறைகள், அப்புறம் நீர்வாழ் உயிரினங்கள் நிறைய இருக்குது. பொதுவாக கடலின் ஆழம் இடத்துக்கு இடம் மாறுபடும். ஆவரேஜாக 4000 முதல் 6000 மீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கும். ஆனால் பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா ட்ரெஞ்ச் என்ற இடத்தில் மட்டும் 11,000 மீட்டர் ஆழம் இருக்குது. கடல் அதுக்குள்ள பல ரகசியங்களை புதைச்சி வச்சிருக்கு. கடலில் 200 மீட்டர் வரைக்கும் தான் சூரிய ஒளி புக முடியும். அதை தாண்டி 1000 மீட்டர் வரைக்கும் சூரிய ஒளி குறைஞ்சிடும். ஆனால் சூரிய ஒளியால் நடக்கும் ஒளிச்சேர்க்கை நடக்காது. இதை ட்வெல்லைட் பகுதின்போம். அதற்கு கீழ் சுத்தமாக சூரிய ஒளியே இருக்காது. இதற்கு அப்போட்டிக் பகுதின்னு சொல்வாங்க, அல்லது டீப் சீன் கூட சொல்லலாம். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், சூரிய ஒளி இல்லாத இந்த இடத்துல கூட உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆழ்கடலின் ஆழத்தில் இருக்கும் ரகசியங்களை தெரிந்து கொள்ள உலகில் பல நாடுகள் ஆராய்ச்சிகள் நடத்திட்டு இருக்கு. அப்படி இந்தியா தனக்கென ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டத்தை தான் சமுத்திராயன் என்ற பெயரில் 2018ஆம் ஆண்டு ஆரம்பிச்சது. இதோட நோக்கம் ஆள் மற்றும் ஆள் இல்லாத நீர்மூழ்கி இந்திய பெருங்கடலின் அடிபாகத்தை ஆராயிறது தான். இதன் மூலம் கடலின் அடியில் இருக்கும் பல்வகை கனிம வளங்களை ஆராய முடியும். மக்னீசியம், காப்பர், நிக்கல், கோபல்ட், அப்புறம் இரும்பு கனிமங்கள். இது பேட்டரி, செல்போன், சூரிய ஒளி தகடுகள் தயாரிக்க நமக்கு உதவும். சர்வதேச ஆழ்கடல் படுகை அமைப்பை கிட்டத்தட்ட இந்திய பெருங்கடல்ல 75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்ப இந்த ஆய்வுக்காக ஒதுக்கி இருக்காங்க. இதுக்காக மத்திய அரசு 4077 கோடி நிதி ஒதுக்கி இருக்கு. தேசிய ஆழ்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் இதுக்கான கருவிகளை தயாரிக்க அனுமதி வாங்கியிருக்காங்க. முதல்ல ரோசப் 6000 ஆளில்லா நீர்மூழ்கியை தயாரித்து ஆழ்கடலுக்கு அனுப்பி கிட்டத்தட்ட 5982 மீட்டர் ஆழத்தில் பல்வகை உலோகங்களை கண்டறியும் முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியா. இதை தொடர்ந்து சென்னையில் உள்ள தேசிய ஆழ்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் கடந்த 3 ஆண்டுகளாக மனிதர்களை அனுப்பும் நீர்மூழ்கியை தயாரிச்சுட்டு இருக்கு. இதற்கு மத்திய 6000 பெயர் வச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே சுயசார்புடன் நம்முடைய விஞ்ஞானிகளே தயாரித்து கொண்டிருக்கிற நீர்மூழ்கிங்க இது. ஒரு மாலுமி, துணை மாலுமி, அப்புறம் ஒரு விஞ்ஞானின்னு 3 பேரை இது அழைத்து செல்லும். பொதுவாக இந்த நீர்மூழ்கி தயாரிக்கப்பட்டு பெருங்கடலுக்கு கப்பல் மூலம் எடுத்துட்டு போவாங்க. பின்னர் அங்கிருந்து மனிதர்களுடன் ஆழ்கடலுக்கு நேராக கீழ் நோக்கி அனுப்பப்படும். இவ்வாறு நீர்மூழ்கி செல்லும் பொழுது பல சவால்களை நாம சந்திக்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட்டு இருள் நிறைந்த ஆழ்கடல். இங்கு செயற்கைக்கோள் உதவியோட செயல்படும் ஜிபிஎஸ் வேலை செய்யாது. அதனால கடலின் மேற்பரப்பில் இருக்கும் கப்பலுக்கும் நீர்மூழ்கிக்கும் நம்ம தொடர்பு கொள்ள முடியாது. இதுக்காக தான் சோனார் தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒளி அலைகளை அனுப்பி மேலிருந்து நாம் தொடர்பு கொள்ள முடியும். அடுத்த முக்கியமான சவால் என்னன்னா, கடலின் ஆழத்தில் இருக்கும் அதிகமான அழுத்தம். கடலின் மேற்பரப்பை விட 100 மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் டைட்டானியம்ங்கிற உலோகத்தால் நீர்மூழ்கியை தயாரிக்கிறாங்க. இது அதிக அழுத்தத்தை சமாளிக்க உதவும்.
நீர்மூழ்கிக்கு வேண்டிய மின்சாரத்தை கொடுக்க புதிதா லித்தியம் பாலிமர் பேட்டரியை பயன்படுத்துறாங்க. கடல்ல 6000 மீட்டர் ஆழம் போக 4 மணி நேரம் எடுக்கும். திரும்பி ரிட்டர்ன் வரத்துக்கு 4 மணி நேரம், இடையில ஆய்வு செய்ய 4 மணி, ஆக மொத்தம் 12 மணி நேரம் போற மாதிரி இதை தயார் செய்யறாங்க. எமர்ஜென்சிக்காக 108 மணி நேரம் பேட்டரி மூலம் மின்சாரம் தடையின்றி வரும். அதற்கு தகுந்த மாதிரி ஆக்சிஜனும் இருப்பு வைக்கப்பட்டிருக்கும். ஆழ்கடலில் செல்ல போகும் நீர்மூழ்கி மாதிரி கப்பலின் மேற்கூரையிலும் ஒரு நீர்மூழ்கி இருக்குங்க. அதுலேயும் 3 பேர் இருப்பாங்க. கீழே நீர்மூழ்கியில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு மேலேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. உருளை வடிவில் இருக்கும் இந்த நீர்மூழ்கியை இஸ்ரோ உதவியோட தயாரிச்சிருக்காங்க. 6000 மீட்டர் ஆழத்துக்கு போய் சீ பெட்டில் இருக்கும் கனிம வளைகளை ஆராயும் மத்ஸ்யாவின் முன் 2 ரோபோட்டிக் கைகள் இருக்கும். அதோட ஒரு கூடை வடிவ சேமிப்பு தொட்டியும் இருக்கும். இதில் கிட்டத்தட்ட 200 கிலோகிராம் மாதிரிகளை சேகரிக்கலாம். 2025 முதல் சென்னை கடற்பகுதியில் பல பரிசோதனைகள் நடத்தப்பட உள்ளன. இவை எல்லாமே வெற்றிகரமாக முடிஞ்ச பிறகு 2026 இந்திய விஞ்ஞானிகள் 6000 மீட்டர் ஆழ்கடலில் தடம் பதிப்பாங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு சீனா மிகவும் ஆழமான மரியானா ட்ரெஞ்சுக்கு 10,909 மீட்டர் ஆழத்துக்கு மனிதர்களை அனுப்பியது. அதோட ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸ், அப்புறம் அமெரிக்கா மட்டும் மனிதர்களை அனுப்பியிருக்காங்க. இந்தியாவும் இப்போ அந்த பட்டியலில் சேரப்போகுதுங்க. கடந்த 2012 டைட்டானிக் பட இயக்குனர் தன்னுடைய டீப் சி சேலஞ்சர் நீர்மூழ்கி மூலம் கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போயிட்டு வந்தார். ஆனால் 2023 டைட்டன் நீர்மூழ்கி மூலம் கடலுக்கு அடியே சென்ற ஒரு குழு கடலின் அழுத்தம் தாங்க முடியாமல் வெடித்து சிதறியது குறிப்பிடத்தக்கது. விண்வெளியில் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இந்தியா. தற்போது கடலுக்கு அடியிலும் தன்னோட பெருமையை நிலைநாட்ட போகுது. ஆழ்கடலில் இருக்கும் கனிம வளங்களை ஆராய்வது, வாழும் உயிரினங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஆழ்கடலில் தேடுவது, மீட்பு பணி போன்ற பணிகளுக்கு இந்த மத்ஸ்யா 6000 ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கடலுக்கு அடியில் இருக்கும் கனிம வளங்களை கண்டுபிடிக்க எல்லா நாடுகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. கொட்டி கிடக்கும் அந்த கனிம வளங்கள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே மாற்றும் சக்தி கொண்டது. சென்னை பள்ளிக்கரணையில் இருக்கிற கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் இந்த நீர்மூழ்கி தயார் பண்ணிட்டு இருக்காங்க. சவால் நிறைஞ்ச இந்த பணியின் திட்ட இயக்குனராக முனைவர் வேதாஜலம் செயல்பட்டு வரார். இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற சயின்டிஸ்ட் ரமேஷ் ராஜு தான் மாலுமியா நீர்மூழ்கியில் கடலுக்குள் செல்ல இருக்கார். கனிம வளங்களை ஆராய்வது தான் இதன் நோக்கம் என்றாலும் கடலின் மற்ற ஆய்வுகளுக்கும் இந்த நீர்மூழ்கி பயன்படும். இன்னொரு சிறப்பான விஷயம் இதில் என்னென்னா, இந்த நீர்மூழ்கியை வச்சு சோழ தலைநகரமான பூம்புகாரில் கூட ஆராய்ச்சி பண்ணலாம்ல. 15,000 வருட தமிழன் நாகரிகத்தை வெளியில் கொண்டு வரலாம். தொல்லியல் துறை இதற்கான முயற்சி எடுக்கும்னு நம்புவோம். உலக வல்லரசு நாடுகளில் ஒன்றா மாறிட்டு இருக்கிற இந்தியா இந்த புதிய முயற்சியிலும் வெற்றி பெறும்னு நம்புவோம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்களேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.